ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இது ஒன் நைட் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கடைசியில் லவ்வாக மாறுது அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மூவி. என் கூட சேர்ந்து பார்க்க நீங்களும் ரெடியாக? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களோட சித்தி தான் அவங்கள ஒரு ரூமில் ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதனால் நீ இவன் கூட இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க சித்திக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. இவக்கிட்டேருந்து பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ண அதுக்கு மேலே அவங்க கூட இருக்கிறதுக்கு பிடிக்காம ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடி வராங்க. சேம் டைம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அப்படியே ப்ளே பாய் போல் நிறைய பொண்ணுகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். பணம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான் போல். அவன் எப்பயுமே ப்ளே பாயாக இருக்கனால அவனை சுற்றி எப்பயுமே பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவனை எப்படியாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஃப்ரெண்டு இவனுக்காக ஒரு ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்க அதை குடிச்சிட்டு இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நடந்து வந்துட்டுருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோயின் அதே இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் அப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் மீட் பண்ண அதை பார்த்து பயந்து போன அந்த கிழமை ஓடி போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னை எப்படியாவது எங்கேயாவது காப்பாற்றுங்க, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் ட்ரக்ஸ் எடுத்துருக்கனால ரெண்டு பேருக்குமே கான்சியஸ் சுத்தமாக இல்லை. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியாக போக அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த உன்னோட ரிப்போர்ட்டு இதை செக் பண்ணி பார்த்துக்கோ, உன்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, உன் ஹஸ்பண்டை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாமா, செக்கப் பற்றி எல்லாம் பேசணுன்னு சொல்ல அது இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அபார்ஷனா? உன் வயசுக்கு அபார்ஷன்லாம் பண்ண முடியாது, நீ என்ன வயசு உனக்கு, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்க பயந்து போய் அங்கேருந்து ஹீரோயின் வெளியே வந்துட்டாங்க. ரோட்டில் யோசிச்சுட்டே வராங்க. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணும், ஆனால் கையில் வேற காசு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வந்துட்டே இருக்க கையில் இருக்க அந்த ரிப்போர்ட்டு பறந்து அப்படியே ரோட்டில் போய் விழுந்துருச்சு. அதை எடுக்கலான்னு போக ஆப்போசிட்டில் ஒரு காரு. அந்த காரில் நம்ம ஹீரோ தான் வரான். ஹீரோக்கு இதை பொண்ணை பார்த்தோன்னே தெரியுது. இவ தானே, இவ கூட தானே நம்ம அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, ஐயோ இவன் வந்துட்டானா, இவன் நம்மளை பார்த்தானா பிரச்சனை பெருசாயிருமே, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி வேகமாக அங்கே கீழே கிடக்கிற ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போகிறா. கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நம்ம ஹீரோ தான் ப்ளே பாய் ஆச்சே, ஸோ பொண்ணுகளோடையே தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணோட தான் ஒரு பாருக்கு வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணு பேர் லீனா கிட்ட அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, ஆமாம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ இப்படியே இவன் கூட சுற்றிட்டே இருந்தால் அவன் கண்டிப்பாக வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான் உன்னை கழட்டி விட்டுட்டு, அதனால் நீ முதல்ல அவன் கூட இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பி, அவனால் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா உன்னை விட்டுட்டு போக மாட்டான், அவன் கூடயே இருப்பான்னு சொல்ல, சரி இதுவும் நல்ல ஐடியா தான் யோசிச்சுட்டு இருக்க. அதே பாருக்கு தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இப்போ எப்படியாவது அபார்ஷன் பண்ணும், கையில் காசு இல்லையே என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லீனாவை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, ஆமாம் நீ சொன்னபடி எப்படியாவதோ அவனை கரெக்ட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அவன் குடும்பத்துக்குள்ளே நான் போக முடியும், நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். சேம் டைம் அதே பாரில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோவை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்கன்னு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒயினை வந்து தப்பாக கீழே ஊற்றிடுறாங்க. அதனால லீனாக்கு டென்ஷன் வந்து கணத்தில் பலான்னு அறைய, உனக்குலாம் அறிவு இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே அந்த பாரில் ஒர்க் பண்ணுற மேனேஜரும் வந்துட்டார். உன்னை இந்த பாரில் போனால் போட்டுன்னு வேலைக்கு சேர்த்துனா நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோயினை அடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு உனக்கெல்லாம் என்ன தெரியும், உன்னையெல்லாம் இந்த பாரில் புதுசாக சேர்த்துனதே தப்பு, முதல்ல இங்கேருந்து உன்னை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பேசிகிட்டே இருக்க, இவக்கிட்ட இப்படி இவ்வளோ ஈஸியாலாம் இவளை நீங்கள் தூக்க முடியாது, இவளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்காக என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னை டச் பண்ணி நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கீழே தள்ள, அப்புறம் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மேலே ஊற்றலான்னு போக கரெக்டாக ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டார். ஹீரோ மேலேயும் அந்த ஒயின் பட்டுருச்சு. சார் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பொண்ணை கண்டிப்பாக இந்த வேலையிலேருந்து நான் தூக்கிடுவேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் இவங்ககிட்ட இவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஆமாம் உனக்கு தெரியாதா அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லீனா நம்ம ஹீரோட பக்கத்தில் வரா. அதை பார்த்துட்டு கை எடு அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு, ஒரு பொண்ணை இப்படி பிடிச்சி கீழே தள்ளி விடுற, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி லீனாவை பார்த்து பேச, என்னது அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அந்த மேனேஜர் சொல்கிறாரு, தப்பெல்லாம் எங்கள் சைடில் சார், நாங்களே பார்த்துக்குறோம், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இங்கே வேலை இல்லை, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கேருந்து போயிடுவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவளை இங்கேருந்து வேலையிலேருந்து தூக்கணும், வா அப்படின்னு லீனா நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் பேசுகிறா. சுத்தமாக நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. இங்கே பாரு நீ முதல்ல தொடாமல் பேசு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் எப்போ உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுத்தேன், ஜஸ்ட் நீ என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோதான், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்ல, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, நீ வா அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி
தரன்னு இழுத்துட்டு வரான். முன்னாடி இவ கூட தான் நம்ம இன்டிமேட்டாக இருந்தோம் அப்படிங்கிறக்காக இவகிட்ட பேசலான்னு வர இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், இவன்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும், நம்மளை சேவ் பண்ணது இவன் தான், இவன்கிட்ட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உண்மையை சொல்லிடலாமா வேணாமான்னு யோசிக்க, இங்கே பாரு நீ ஏன் திரும்ப திரும்ப என் பக்கத்தில் வந்துட்டே இருக்க, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு பணம் எதுவும் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பணம் தரேன், அதுக்காக இப்படி சுற்றி சுற்றி வராது, நான் அவன் கூட இருந்தது உண்மைதான், அதுக்காக பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச, என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோவுக்கு அவங்க பாட்டிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது, சீக்கிரமாக வான்னு. சரி ஓகே நான் கிளம்பணும், என் ஃப்ரெண்டு வருவான் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வரும்போதே டே நான் எதுவும் பார்க்கலடான்னு கண்ணை முடிக்கிறான். லூஸு, நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது, பேசாமல் இரு, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நான் போகிறேன், இந்த பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அடுத்தது இங்கே பார்த்தா என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கா, சரி இவன் வந்து நம்ம ஹீரோ ஒரு ப்ளே பாய்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால் பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க. அவனை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு வேகமாக அப்படியே ஓடி போயிட்டா. ஓடி போகும்போது அந்த பேப்பர் கீழே விழுந்தது, இவளோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதில் பார்த்தா இவ கன்சீவாக இருக்காங்கிறது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்கு வேகமாக வந்து பார்த்தா பாட்டி ஜாலியாக உட்காந்து ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை முடியல வான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கே ஜாலியாக உட்காந்து ஆரஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை எதுக்கு நான் வர சொன்னேன்னா நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன், எனக்கு பேர குழந்தைகளை பார்க்கணுண்டா, உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கடுப்பாக கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது பாட்டின்னு சொல்ல, நீலோன் போடு முட்டி போடு, ஒழுங்க நான் சொல்கிறது கேளு, ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்தேன்னு சொன்னீல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்ல, பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, அது சின்ன பொண்ணுன்னு சொன்னால் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, பாட்டி அவள் சின்ன பொண்ணுலாம் கிடையாது, அவளுக்கு 20 வயசு ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவாக இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன், நீ ஏமாற்றி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாட்டி பேரனு சும்மா வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வேகமாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே ஓடி வரான். ஐயோ பாட்டி 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 உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொல்ல, என்னடா இப்படி ஓடி வர சொல்கிறான்னு சொல்ல, பாட்டி இங்கே பாருங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நீ அன்றைக்கி அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்தேன்னு சொன்னீல, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரெட்டை குழந்தைடா உனக்குன்னு சொல்ல, என்ன லூசாட்டோ வளர்றேன்னு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, பாட்டி உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு இந்த ரிப்போர்ட்னால ஒன்றும் நடக்காது, அவள் உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு தெரியல, ஒருவேளை பணத்துக்காக கூட அவள் நடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் கண்டிப்பாக பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒழுங்காக போய் என் பேத்தியை கூட்டிகிட்டு வா, இல்லை நானே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்ல, பாட்டி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல வரான். அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல பாட்டி, இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல கேளு, ஒழுங்காக போய் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசாக அவள் வயிற்றில் வளருது, அது நம்ம குழந்தை, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டே இருக்கா. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. சொன்னாலும் பாட்டிக்கு புரியாது. பாட்டி அது யாருன்னே தெரியாமல் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும், ஒருவேளை அது வேறு யாரோட குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, அது நம்ம வீட்டு குழந்தை தான் எனக்கு தோணுது, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கத்திட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது, என்ன சொன்னாலும் பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் சரி அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பட் அவங்களுக்கு மனசே வரல. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபார்ஷனுக்காக அந்த ஃபார்மை கொடுக்க, பணம் பே பண்ணணும் 3000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இந்தாங்கன்னு பணம் கொடுக்குறாங்க. அந்த கார்டில் வந்து சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணம் இல்லையா, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் என்ன பொய் சொல்கிறேன்னா, இதில் பணமே இல்லை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஐயோ அதில் இருந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்களோட பிரதருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தேன், அந்த பணத்தை காணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. நீ முதல்ல வீட்டுக்கு வான்னு சொல்லி திட்ட, வீட்டுக்கு வந்து ரொம்ப அம்மா திட்டுறாங்க. காய்கறி வாங்க கூட காசு இல்லை, அதனால தான் காசு எடுத்தேன், நீ அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை மிரட்டுறாங்க. இல்லை நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல, அது என்னோட பார்ட் டைம் ஜாப்காக இருந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. அவங்க கிட்ட எந்த பணமும் கிடையாது. அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் பார்ட் டைம் வேலை பார்த்து கொஞ்சமாக பணம் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன்ல, நீ அந்த பணத்தை கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறியா, எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, நீ என்கிட்டயே மிரட்டுறியா, என்கிட்ட பணம் இல்லை, நீ என் பையன்கிட்டயே பணம் கேட்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், முதல்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்து பணத்தை கொடு, படிப்பெல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக மிரட்டுறாங்க. ஹீரோயின் எவ்வளவோ அழுகுறாங்க கெஞ்சுறாங்க. பட் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. பணம் இல்லைன்னா நீ வீட்டுக்கே வராத, இனிமேல் பணம் கொண்டு வந்தால் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹீரோயினை வந்து 2 பேரும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினை வந்து ஒரு பணக்காரனுக்கு வந்து வித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத அப்போ தான் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்,
என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன, அந்த குழந்தைக்கு அப்பா யார், அப்போ இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு நீ அங்கே ஊரில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா, பணம் யாருக்கு கொண்டு போய் கொடுத்த, அந்த குழந்தையோட அப்பா யார், அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக மிரட்டிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவன் தப்பானவனாக தான் இருப்பான், அதனால தான் உனக்கு குழந்தைய கொடுத்துட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, சரி உன்னை அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சேம் டைம் அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, அந்த பொண்ணு வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ தாண்டா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ப்ரூவ் பண்ண பாட்டிக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கப்புறம் என் பேத்தி கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்காக போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்காக இருக்கா. அது எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணுறக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அவளை செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் உன்னோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரெண்டும் மேட்ச் ஆகுது, அது உன்னோட குழந்தை தான், நீ கவலைப்படாத, உன் குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு பேச அதை கேட்கவும் அப்படியே ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா, சரி எப்படியாவது அவளை வந்து நம்ம காப்பாற்றணும், அவள் எங்கே இருக்கான்னு சீக்கிரம் பாரு, போய் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க, சேம் டைம் இங்கே ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது அபார்ஷன் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேணாம் என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டே இருக்க, கேட்குற மாதிரி தெரியல அவங்க அண்ணன். கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு எங்களுக்கு பணம் வேணும், அதுக்கு நீ அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும், பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கத்திக்கிட்டே இருக்க, இவங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி தெரியல. சேம் டைம் ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க அவங்க ஊருக்கு. இங்கே அபார்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் நடக்க அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோயின் ஓடி வந்துட்டே இருக்காங்க. இவங்க துரத்திக்கிட்டே வர கரெக்டாக நம்ம ஹீரோட காரை ஆப்போசிட்டில் வர அங்கேயே போய் ஹீரோயின் விழுந்துட்டாங்க. உடனே கரெக்டாக ஹீரோ இறங்கி வந்து பார்க்க அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. இவங்க ரெண்டு பேரும் அபார்ஷன் பண்ண தான் துரத்திட்டு வராங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. இந்த பொண்ணை விடுங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாது, இவ என் பொண்ணு தான், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு யார் அப்பான்னு தெரியல, அதனால தான் அவளை நாங்கள் மிரட்டிட்டு இருந்தால் ஓடி வந்துட்டா, நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஹீரோயின் கிட்டே சொல்கிறாரு, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதுதான் உண்மை, அது எனக்கே தெரியும், நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு அதை கேட்டோன்னே ஷாக்கில் அப்படியே மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி இந்த சூப்பு குடி, நீ எதுவுமே சாப்பிடல, ரொம்ப வீக்காக இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு திடீர்னு டவுட், ஏதாவது கலந்து கொடுத்து குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உனக்கு வேணாடி போ, நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை குடிச்சிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண அந்த சூப் வந்து அப்படியே ஹீரோயின் வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கேர் பண்ணி அவர் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த குழந்தை உங்களுது தான், ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த குழந்தைய வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு குழந்தைய அபார்ஷன் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண, ஆல்ரெடி எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இது எங்கள் குழந்தைன்னு, உன்னை சீக்கிரமாக ஆன்ட்டி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, நீ உடனே நம்ம வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து கூப்பிட, டே அதை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் அந்த பக்கம் அனுப்பிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல நம்ம ரெண்டு பேர் வந்து இப்போ கல்யாணம் பண்ணணும், மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உன்னை வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அவங்களோட வயசு 20, நம்ம ஹீரோக்கு வயசு வந்து 32. அதை பார்த்தோன்னே ஷாக்காக இருக்குது. உனக்கு 20 வயசான்னு கேட்க, உங்களுக்கு 32 வயசா, ஆனால் பார்த்தா நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா வா, வயசை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல, உங்கள் பாட்டி என்னை ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் காலேஜுக்கு போகணும், படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்காக அது மட்டும் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, நீ ரொம்ப வீக்காக இருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ நீ காலேஜுக்கு போனால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கண்டிப்பாக நான் காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல வா, உன் ஆசை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. காரில் வரும்போது ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டாங்கங்கிறதுக்காக அவங்கள தூக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. வேணா இறக்கி விடுங்க, நானே நடந்து வரேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நீ ரொம்ப வீக்காக இருப்பவா, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயினை அப்படியே ஹீரோ தூக்கிட்டு வர, பாட்டிக்கு அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் பேரன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஹீரோயினுக்கு வந்து அவங்க பாட்டியை பார்க்கவும் கொஞ்சம் பயம், அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன், இதுக்கப்புறம் உன் பேச்சு தான் இவன் கேட்கணும், இங்கே நாங்கள் சொன்னால் இவன் கேட்கவே மாட்டான், நீ சொல்கிற எல்லாமே அவன் கேட்கணும், அந்த மாதிரி நீ அவனை மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பாட்டி சொல்ல, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்
அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக பேரனை பார்க்க, இதுக்கப்புறம் என் பேத்தி என் பேச்சு தான் கேட்க போகிறா பாருன்னு சொல்லி அவங்க கையில் இருக்க ஸ்டிக்கை ஒரு தட்ட அங்கே எல்லா சர்வெண்ட் பாடி கார்ட்ஸும் எல்லோரும் வந்து அப்படியே நிற்கிறாங்க. இதுவ தான் நம்ம வீட்டு மருமக, இவளை பத்திரமா பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. இங்கே இருக்கிறதுலாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு போட்டு விடுறாங்க. அதுக்கான பில்லு மட்டும் பார்த்தா அப்படியே எகிரிடுச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ வாங்கி தராங்களேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தான், உனக்கு பிடிச்சது என்ன வேணுமோ நீ எடுத்துக்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் இங்கே இருக்கு, வா சாப்பிட்லான்னு சொல்லி நிறைய சாப்பாடு அங்கே வச்சுருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த சாப்பாடை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. அவங்க ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடே அவங்க அம்மா போடவே மாட்டாங்க. அவள் பிரதருக்கு மட்டும் வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவளுக்கு வந்து மீதியான சாப்பாடு தான் தருவாங்க. ஸோ இங்கே இருக்க சாப்பாடெலாம் பார்க்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவளுக்கு ரொம்ப பசி வேறு. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் அப்படி வேகமாக சாப்பிட்டுருக்கா. உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாட்டி கேட்க, எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை ரசித்து அவள் சாப்பிட, ஹீரோக்கு அதை பார்க்கவுமே அப்படி ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. சரி ஓகே வா, உனக்கு நான் வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன்னு வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்லி ஹீரோயினை ரூமில் தள்ளி கதவை சாத்திட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஹீரோட ரூம்குள்ளே போய் ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தோன்னே ஹீரோ வேறு கரெக்டாக குளிச்சுட்டு அப்போ தான் வராரா. ஐயோ இல்லை வேணாம் எனக்கு தெரியாது இது உங்கள் ரூம், தெரியாமல் வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டோர் பின்னாடி இந்த பாட்டி நல்லா லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, டோர் ஓப்பன் பண்ண முடியலன்னா என்ன, நீ இங்கே ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்துன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ வேறு பக்கத்தில் க்ளோஸாக வரானா, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு இப்படி தள்ளி போகிற, நீ உன் ஒய்ஃப் தானே, என் ரூமில் ஸ்டே பண்ணுறல என்ன தப்பு, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, நீ என் கூடயே ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக தள்ளிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓடிட்டாங்க. அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே வந்து படுக்கலான்னு வர ஹீரோ அங்கே தான் படுத்திருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. டாக்டர் ஒரு லோஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து உனக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்புறம் பேபியோட மூமெண்ட்டில் அப்பப்போ செக் பண்ணணும்னு சொல்லி அப்படியே ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று போட்டு அதை செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக குக்கிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் டேபிள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இப்படிலாம் குக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதனால என்ன, பேபிக்கு வந்து அது சேஃப் தானே, அது மட்டும் இல்லாமல் என்ன இங்கே நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணலாம்ல, ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ என்னோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை உங்ககிட்ட இருக்குது, நீ எதுக்கு வேலை பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் பேசுகிறான். அது கேட்கவும் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் மேலே அக்கறையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, இரு உன் காலில் செப்பல் போட்டுட்டு போகணும்னு சொல்லி ஸ்லிப்பர் போட்டு விட, அடுத்த நாள் ஹீரோ ஃப்ரெண்டோட பார்க்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஹீரோக்காக நிறைய பொண்ணுங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். இதில் யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்ல, லூசாடா நீ, இதெல்லாம் யாரும் வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்னடா சொல்கிற, உனக்காக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, இவங்க எல்லாரையும் போக சொல்லு, எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பியாச்சு. அடுத்து பாட்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் வந்து நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும், ஸோ அவன் எங்கே போனாலும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவன் பாரில் தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பாட்டி சொன்னபடி அவரை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வேகமாக பாருக்கு போகிறாங்க. இந்த பாரில் தான் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி உள்ளே போக, அங்கே வெளியே இருக்க செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உள்ளே போகிறேன், என் ஹஸ்பண்ட் பார்க்க போகிறேன்னு சொல்ல, இல்லை உன்னை பார்த்தா ஹஸ்பண்ட்லாம் பார்க்க போகிற மாதிரி தெரில, நீ யார், எதுக்காக வர, உன்னை மாதிரி பொண்ணுலாம் உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல ஐடி கார்டெலாம் காட்டுறா. அவள் காட்டினோடனே அதை பார்த்துட்டு, நீ என்ன சொன்னாலும் உன்னை உள்ளெல்லாம் நாங்கள் விட மாட்டோம், நீ உள்ளெல்லாம் போகக்கூடாது, நீ எதுக்குள்ளே போகிற, உன்னை பார்த்தா ஏஜுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்லை எனக்கு 20 years ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. பட் அவங்க நம்பலை, ஐடி கார்டில் தான் டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, நான் என் ஹஸ்பண்டை கூப்பிடணும்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணுறா. அந்த ஃபோனை ஒருத்தன் பிடிங்கிட்டு, இங்கே பாரு ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிகிட்டே இருக்கான். சரி யாருக்கு அவள் கால் பண்ணான்னு பார்த்தா அதில் ஹீரோட பேர் போட்டிருக்கு. பயந்து போய் அப்படியே அந்த செக்யூரிட்டி அந்த ஃபோனை கீழே போட்டான். நீ என்ன இவரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உண்மையாக சொல்லு, அவர் உன் ஹஸ்பண்டா, நீ பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட் தான்.
என்ன விடுங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே செக்யூரிட்டிஸ் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடாத, இவ்வளோ முதல்ல வெளியே பிடிச்சி தள்ளுன்னு சொல்லி வெளியே தள்ளலான்னு போக கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துட்டான் ஃபோன் பேசிகிட்டே. ஹீரோயினை பார்த்தோன்னே வேகமாக வர ஹீரோயின் அப்படியே கீழே விழுக போக அப்படியே ஓடி வந்து ஹீரோ பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாரில் அவங்க ஃப்ரெண்டு கூட உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க அங்கே சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டிஸ் 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வேணும்னு பண்ணல, சாரின்னு சொல்ல 2 பேரையும் அடித்து அப்படியே வெளியே போட்டு துரத்தியாச்சு. இனிமேல் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி பாரோட ஓனர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அங்கே இருக்கவங்கலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னே வந்து ஹீரோயின் வந்து ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏண்டா உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே கேட்க, அது வந்து எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, பாட்டி உங்களை பார்த்துக்க சொன்னாங்களே அதனால தான் வந்தேன்னு சொல்ல, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னது நீயும் இங்கேயே இருக்கியா? அது தப்பு, முதல்ல நீ போ, உனக்கு லேட் ஆயிடுச்சுல, உனக்கு தூக்கம் வரும், பசிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயின் நாளாக போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோக்கே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அவள் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாளேங்கிற மாதிரி அப்படியே கன்னத்தில் கை வச்சு அவளை பார்த்து ரசித்து அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க உங்களை எப்பயுமே பத்திரமா பார்த்துக்கணும், நீங்கள் அடிக்கடி லேட் நைட் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் உங்களை கூட்டிகிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்ல, சரி வா அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்க தானே, வா வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. சரி ஓகே போகலான்னு சொல்லி 2 பேரும் போக, அட என்னடா இவன் கல்யாணம் ஆனோன்னே மாறிட்டாங்கிற மாதிரி ஃப்ரெண்டு பார்த்து மாறிச்சிட்டே இருக்க 2 பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. காலேஜுக்கு வேறு போகணும், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து உன்னை காலேஜுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போவேன் வா அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்லை வேணாம் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாட்டி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நல்லபடியாக படிப்பையும் முடிச்சுக்கோ, அதே மாதிரி உன்னோட ஹெல்த் முக்கியம், உனக்கு பசிச்சுன்னா அடிக்கடி சாப்பிட்டுக்கோ, ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி பாட்டி நிறைய அப்படியே கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ஏன்னா நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, பத்திரமா போயிட்டு வா, உன்னை அவன் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவான், நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்கறையாக பேசுகிறாங்க. பாட்டி அவள் படிக்க தான் போகிறா, சரியா சீக்கிரம் வந்துடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, உனக்கு என்னடா தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் பேசாமல் இருங்க பாட்டி, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் நல்லபடியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி பார்த்து கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி அப்படியே காரில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. காலேஜும் வந்துருச்சு. காலேஜ்குள்ளே வந்தோடனே சிறுவா உள்ளே போகலான்னு சொல்ல, இல்லை இதுக்கு மேலே நானே போய்க்கிறேன், நீங்கள் என் கூட வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும், ஸோ ப்ராப்ளம் ஆயிரும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சால் எல்லோரும் புள்ளி பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ நீ எப்படி தனியாக போவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தெரிஞ்சால் தெரியட்டும் அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் அது தெரிஞ்சால் எனக்கு தான் ப்ராப்ளம், காலேஜில் என் கூட படிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ சரி ஓகே அப்போ நீ வந்து கல்யாணம் ஆனதை நீ மறைச்சிக்கோ, ஆனால் நீ வந்து பார்த்து நடந்துக்கோ, உனக்கு ஏதாவது வேணால் எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க ஹீரோயின் பாய் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. 2 பொண்ணுங்க வந்து இதை பார்க்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, இவன் வந்து நம்ம ஹீரோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கசின். ஸோ இவர் பார்த்துட்டு இவர் எங்கடா இங்கே வந்திருக்காங்க, அதுவும் அவள் வேறு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காளேங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போய் அவள் புதுசாக ஒரு நெக்லஸ் போட்டு வந்திருக்கா. அந்த நெக்லஸை கட்டி எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஓவராக கெத்தாக சொல்லிட்டு இருக்கா, இந்த நெக்லஸ் ரொம்பவே காஸ்ட்லியானது, இந்த மாதிரி நெக்லஸ் இந்த ஊர்லேயே தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்குள்ளே வராங்க. இவன் ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கவ ஹீரோயினை பார்க்குறா. ஹீரோயினுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க காலேஜில். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா உள்ள ஒரு பணமும் காணும். எப்படி என்னோடய ஸ்காலர்ஷிப் பணம் போச்சுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, கண்டிப்பாக இதை அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, அவள் பேர் லின்னு மேலே கோவமாக இருக்குது ஹீரோயினுக்கு. ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்னோடய ஸ்காலர்ஷிப் பணத்தெல்லாம் காணும், நீ என்ன பண்ண, நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்கு உன் பணத்தை எடுக்க போகிறேன், என்னை பார்த்தில்ல எவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் போட்டிருக்கேன்னு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அது உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து நான் இதுக்கு பணம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலி பணத்தை எடுத்ததில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு தான் இதை பண்ணியிருப்பாங்க. நீ என்னை ஏமாத்துற, எனக்கு தெரியும், நீ தான் என் பணத்தை எடுத்திருப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி வேகமாக ஹீரோயின் அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் உன் பணத்தை எடுத்தது நீ பார்த்தியா, நீ போய் சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நீ போய் சொல்லு, நான் உன் கேரக்டரை பற்றி கண்டிப்பாக தப்பாக சொல்ல போகிறேன்னு சொல்ல, இங்கே பாரு நீ போய் சொல்கிற, நீ என் பணத்தை எடுத்திருக்க, அது உண்மை, ஒத்துக்கோ, என் பணத்தை திரும்ப கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டே இருக்க, என்னை பார்த்து இப்படிலாம் கேட்குற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இங்கே பாரு நான் மட்டும் நினச்சா
வச்சா நீ இந்த காலேஜ்லேயே இருக்க முடியாது, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி பிடிங்க அவளைன்னு சொல்ல அந்த 2 பொண்ணுங்க பிடிக்க அவளை அப்படி பக்கத்தில் போகிறான். கழுத்தில் பார்த்தா ஒரு செயின் போட்டிருப்பா, ஹீரோ கொடுத்த ஒரு செயின் தான் அது. இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு செயின் உன்கிட்ட எப்படி வந்தது? இந்த செயின் கண்டிப்பாக டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஏய் அதை பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்குது, ஒரிஜினல் மாதிரிலாம் இல்லை, இது டூப்ளிகேட்டு, இவன் டூப்ளிகேட் செயின் போட்டு வந்திருக்கா, நான் போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல் செயின்னு சொல்லிட்டு, என்ன உனக்கு பணம் வேணும்னு கேட்டில, பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்காலர்ஷிப்பு மற்ற எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு போட்டுட்ருக்க. அவள் பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டுறா. அப்போ வந்து அதில் ஒரு டேப்லெட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இவ எதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அந்த டேப்லெட் எடுத்து பார்க்கும்போது ஹீரோட நினப்பு வருது. ஹீரோ தான் நான் ட்ராப் பண்ண வந்தான், ஒரு வேளை இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு எடுத்து பார்த்தா அந்த டேப்லெட் வந்து பார்த்தோன்னே டவுட்டாக இருக்குது அவளுக்கு. இது ப்ரெக்னென்சிக்காக சாப்பிட்ற டேப்லெட், இது எதுக்கு நீ சாப்பிட்ருக்க, அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, முதல்ல டேப்லெட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உண்மையை சொல்லு, நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன்னு சொல்ல, இங்கே பாத்தியாலின் என்னமோ இவ தப்பு பண்ணுறா, அதனால தான் இவ்வளோ தூரம் மறைக்கிறா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்க அவள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நான் சொல்ல போகிறேன், சொன்னால் கண்டிப்பாக காலேஜ்லேருந்து ஒன்று தூக்க போகிறாங்கன்னு சொல்ல, இவளை முதல்ல ஆஃபீஸ் ரூம்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல, அங்கே போனால் அங்கே அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோடைய அந்த காலேஜ் பிரின்சிபலோட சேர்ந்துருக்கா. ஸோ அவள் இவளை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுது. இவங்க இங்கே வரான்னு சொல்ல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிருக்கா, அந்த ப்ரெக்னென்சிக்கு காரணம் யாருன்னு கேளுங்க, அவள் தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த லின் கொஞ்சம் ஓவராக பேசுகிறா பிரின்சிபல் கிட்ட. பிரின்சிபலுக்கு வேறு நம்ம லின்னையும் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் வேணும்னே ஹீரோயினை புள்ளி பண்ணுறாங்க. அதுவும் நம்ம எக்ஸு பாப்பா சும்மா இல்லாமல், இங்கே பார்த்தீங்களா அவளை பற்றி தப்பாக நான் மட்டும் சொல்லலை, எல்லாரும் தான் சொல்கிறாங்க, என்னோட கசின் லின்னு உண்மையை தான் சொல்லுவாள், கேட்டு பாருங்கள், அவள் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ல, ஆமாம் சார் நான் பார்த்தேன், ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டு டெஸ்ட்டு எல்லாமே அவகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. கல்யாணம் ஆயிடுச்சா, பொய் சொல்லாத, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உண்மையாகவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல, எனது ஹஸ்பண்டா, யார் உன் ஹஸ்பண்டு சொல்லு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை காட்டுன்னு சொல்ல, இவ பொய் சொல்கிறா, இவளை நம்பாதீங்க, இவ எப்பயுமே பொய் மட்டும்தான் சொல்லுவாள், இவ தப்பான பொண்ணு, அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. ஹீரோயின் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பிரின்சிபல் கிட்ட, பட் அந்த பிரின்சிபலும் வந்து நம்ம லின்னையும் அந்த எக்ஸையும் தான் நம்புகிறாங்க. ஸோ அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற, இதுக்கு மேலே வந்து நீ இந்த காலேஜில் இருக்கக்கூடாது, இங்கே நீ படிக்கக்கூடாது, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை வெளியே போன்னு சொல்லி பேப்பரை தூக்கி போட அப்படியே கீழே விழுந்துட்டா ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கரெக்டாக ஹீரோட என்ட்ரி அப்போ தான் உள்ளே வராரு. வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கேன். ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஹீரோவை பார்த்தோன்னே பிரின்சிபலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கு. சார் நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை சார், சாரி சார், நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணை தூக்குனீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், அந்த பொண்ணு உங்களை பற்றி தப்பாக சொல்கிறேன் சார், நீங்கள் தான் அவள் ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் அவள் ஹஸ்பண்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. எனக்கும் இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சுது, மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், இவள் என்னோட ஒய்ஃப் தான், என்னோட ஒய்ஃபை புள்ளி பண்ணுற யாருமே இந்த காலேஜ்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னும் எக்ஸுக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த எக்ஸு பொண்ணு ஹீரோவை பார்த்து, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்கிட்ட இருந்தது கூட இருந்தது எல்லாம் பணத்துக்காகன்னு எனக்கு தெரியும், இவளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இது என்னோட ஒய்ஃபு, இவளை கண்டிப்பாக நீ மரியாதை கொடுத்து மன்னிச்சு தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் வேணும்னு எதுவும் பண்ணல, அது வந்து அப்படின்னு சொல்லி பேசலான்னு வர, இதுக்கு எல்லா காரணம் நீ தான், உன் பேச்சு கேட்டு தான் அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் பார்த்தியா, நீ எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லி, என் மேலே எந்த தப்பும் கிடையாது சார், நான் எதுவும் பண்ணல, இதுக்கப்புறம் மேடம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இந்தா உனக்கு சாப்பாடு, உனக்கு பசிக்கும் போது சாப்பிடு, ரெஸ்ட் எடு, அப்புறம் படி சரியா, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அங்கே இருக்கிற லின்னை பார்த்து முறைக்க, சார் இந்தாங்க சார், நீங்கள் பத்திரமா போங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேரையும் முதல்ல இந்த காலேஜ்லேருந்து நான் வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டாக உள்ளே வரான். வந்தவுடனே முதல்ல இவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி கையை காட்ட, அங்கே வந்து 4-5 செக்யூரிட்டிஸ் வர, எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்களால சாப்பிட முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் சாப்பிட சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ண, இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன், உனக்கு என்ன வந்தாலும் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வர, ஹீரோயின் கார்லேயே தூங்கிட்டாங்க. அப்படியே தூக்கிட்டே உள்ளே வர, பாட்டி அதை பார்த்துட்டு, அவள் தூங்கிட்டாளா, சரி கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ரூமில் போய் படுக்க வச்சோடனே
ஹீரோயின் அப்படியே எழுந்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வராங்க. இப்போ அவங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்காங்க. ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோ, அதுக்காக ரெடியாகி வராங்க. பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க என்னை பார்த்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ தான் என் ஒய்ஃப்னு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்கவே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஏலம்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் இவங்க போயிட்டுருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கேன். இந்த பார்ட்டிக்கு ஹீரோ வராராம், அவரை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லி 4-5 பொண்ணுங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஹீரோயின் கூட வரதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா அது, இவங்களை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களே, இந்த பொண்ணு என்ன ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, அவங்க ஒய்ஃபா இல்லை யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு. ஹீரோயினுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படிங்கிறனால ஹீரோவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் தப்பாக பேசிக்கிட்டே இருக்க, அதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லோரும் என்ன நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு, அவருக்கும் இது எல்லாமே தெரியுது, அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பட் ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கே வந்துட்டார். அப்புறம் ஹீரோ அங்கே ஒரு ரிங் ஒன்று ஏலத்தில் எடுக்கிறாரு. ஹீரோயினுக்கு எல்லோரும் முன்னாடியும் போட்டு இவதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்க வேணாம், உனக்கு இந்த இடம் பிடிக்கல, வா நம்ம போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ அப்படியே போக எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. சேம் டைம் அடுத்து இங்கே ஹீரோயினோட அம்மாவையும் அண்ணனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இந்த நியூஸை வந்து ஃபோனில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது. அவள் என்ன இவ்வளோ வசதியாக இருக்காளா, அவள் கேட்டதெல்லாம் அவர் வாங்கி தராங்க. ஸோ நம்ம எப்படியாவது அவகிட்டேருந்து நிறைய பணம் வாங்கணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிளானா, என்னம்மா பண்ண முடியும், நம்ம என்ன சொன்னாலும் அவள் நம்பி வரவே மாட்டாளே அப்படின்னு சொல்ல, இல்லை அவளை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க, நம்ம லின்னும் யக்ஸும் சேர்ந்து இவங்க கூட ஹெல்ப் பண்ணுறக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டு வந்து ஹீரோ கொடுக்குறாரு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, குழந்தைக்கு தேவையானது, உனக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எதுக்கு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஒரு கொரியர் வந்திருக்குமாட்டிருக்கு, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து பார்க்க, அங்கே ஹீரோயினோட அண்ணா இருக்காங்க. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு முக்கியமான ஒன்று அது கொடுக்கத்தான் வந்தேன், உன் அம்மா சம்மந்தப்பட்ட எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, உன் ஃபேமிலியை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், அதாவது நம்ம வீட்டுக்கு நீ வரணும், அங்கே வந்து உங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். நீ என்ன பேசுகிற, நீ முதல்ல அது கூட, நீ கையில் வச்சுருக்கதை கூட, நான் மட்டும் இப்போ கூப்பிட்டேன் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்துடுவாருன்னு சொல்ல, வரட்டும், ஆனால் உன் அம்மாவோட எதுவுமே உனக்கு கிடைக்காது, உன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் எரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. சரி நான் வரேன், எங்கே வரணும்னு சொல்லுன்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு தான், நீ சீக்கிரமாக வா, உனக்கு இது எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், பணத்தை மட்டும் நீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வேறு வழி தெரில, அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அதனால் கண்டிப்பாக நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அதுக்குள்ளே வந்து அங்கே ஹீரோ வராரு. ஹீரோயின் கிட்டே என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, கொரியர் வந்ததான்னு சொல்ல, இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் கவலையாக இருக்குது, ஹீரோவை ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் வீட்டுக்கு வர சொன்னான்ல, சரி ஓகே அவனுக்கு பணம் கொடுத்து அம்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறான். ஸோ அங்கே போனோடனே அங்கே ஹீரோயினை பார்த்தோன்னே, வந்துட்டியாவா, நாங்கள் கேட்ட பணம் இல்லை, முதல்ல எங்கள் அம்மா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன்னு சொன்னீங்களா, அது கொடுங்க, நீங்கள் என்ன இந்த வீட்டில் வச்சுருந்தீங்கள அதுக்காக தான் உங்களை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் எடுக்கலான்னு சொல்லி போக, இந்த பாக்ஸ் அவ்வளோ ஈஸியாக நான் உனக்கு கொடுத்துருவேண்ணா, நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போன்னு சொல்ல, இதில் 10 மில்லியன் பணம் இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்குறாங்க. சேம் டைம் அதே டைமில் ஹீரோ இங்கே வந்துட்டுருக்க, நீ இப்போ உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிப்பார், எடுக்கிறாளான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லின்னும் யக்ஸும் சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற, உன் பொண்டாட்டியை பற்றி உனக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட இருக்கிறது பணத்துக்காக மட்டும்தான், உனக்கு ஒன்று தெரியுமா, உன்கிட்டேருந்து பணத்தை எல்லாம் வாங்கி உன்னை ஏழையாக்கிட்டு உன்கிட்ட இருந்து அவள் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ லூஸு மாதிரி உளராத அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷனாக இருக்குது. நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா, இப்போ அவள் எங்கே இருக்கா தெரியுமா, நீ கால் பண்ணி பாரு, உனக்கே தெரியும், அவங்ககிட்ட போய் தான் சொல்லுவாள், அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தான் தெரியும், அவள் உன்னை ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி ஓவராக இவ்வளோ பேசிகிட்டே இருக்கா. ஹீரோக்கு அதை கேட்கும்போது டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி நீ லூஸ் மாதிரி அவளை பற்றி பேசுகிறத நிறுத்து, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி ஒரு வீடியோ கால் பண்ணி காட்டுறா. அதில் கரெக்டாக ஹீரோயின் போய்
அந்த கார்டை வந்து கொடுக்கறதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகி வருது. பாத்தியா இப்போ நம்புறியா நீ? நான் சொல்கிறத நம்பு. அவன் உன் பணத்துக்கு அதான் உன்கிட்ட இருக்கா. உன் பணத்தெல்லாம் அவள் செலவு பண்ணிவிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்ல ஹீரோக்கு அதை கேட்கும்போது கவலையாக இருக்குது. அப்படியே பண்ணாலும் பண்ணட்டுமே, என்கிட்ட இருக்க பணம் எல்லாமே என் ஒய்ஃபுக்கு தான். இதுக்கப்புறம் நீ என்னோட வழியில் வந்த நீ அவ்வளோதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது. ஹீரோயின் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுது. நீங்கள் இவ்வளோ பார்த்துக்கங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஹீரோயினை பார்க்க வர சேம் டைம் இங்கே ஹீரோயின் அந்த கார்டை கொடுத்துட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போகலான்னு ட்ரை பண்ண லின் அங்கே வரா. அவ்வளோ ஈஸியாக ஒன்று போக நான் விட்டுருவேனா அப்படின்னு லின்னு கேட்குறா. லின் அங்கே வருவான்னு ஹீரோயின் எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணன்னு சொல்லி கேட்க இது எல்லாமே எங்களோட பிளான். நீ அவ்வளோ ஈஸியாக இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடலான்னு நினைக்கிறியா? அது நடக்காது. என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த காலேஜில், நான் எப்படி இருந்தேன், என்னை கஷ்டப்படுத்தினில, இதுக்கப்புறம் உன்னோட குழந்தை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைய ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறா. ஹீரோயினுக்கு அதை பார்க்க கவலையாக இருக்குது. இல்லை என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் அப்படியே குத்தலான்னு சொல்லி போக கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஹீரோயினை பிடிக்க அவனோட மண்டையில் லைட்டாக அடிபட்டுருச்சு. அப்படியே பிளட்டாக வருது. சுற்றி அதுக்குள்ளே செக்யூரிட்டிஸ் எல்லாம் வர ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்காக உங்கள் உயிரை கூட கொடுக்கறக்கு நீங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டீங்களே, எனக்கு கவலையாக இருக்குது. உங்களை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்ல நீ இங்கே வந்த அதை பற்றி நான் எதுவும் கேட்கல, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அப்படி நீல் டவுன் பண்ணி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஹீரோயினும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது, நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போக ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நான் உன்னை நம்புகிறேன், நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயின் வந்துடுச்சு. வேகமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பாட்டியும் அங்கே வந்தாச்சு. ஒரு வழியாக ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு, அதுவும் ட்வின்ஸு. குழந்தையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் எழுந்தோடனே குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி காட்ட அப்படியே அவங்க குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை, அதாவது ஜஸ்ட் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோயினும் ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அதோடு இந்த அழகான மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மூவி. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.